கரூரில் நடந்த சம்பவம் அதில் 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானது. இதையொட்டி கரூருக்கு நேரடியாக சென்று கள ஆய்வுகள் செய்து அந்த உயிர்களை பலி கொடுத்த அந்த குடும்பத்தினரிடம் நம்ம பேசியிருக்கோம், பேட்டி எடுத்திருக்கோம். அதில் அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாருமே கேட்கும்பொழுது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தது. இந்த கரூர் சம்பவத்தையொட்டி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் நேரடியாக அந்த சம்பவத்திற்கு அப்புறம் சென்று அந்த இறந்த குடும்பங்கள் கிட்ட அல்லது அந்த அடிபட்ட குடும்பங்கள் கிட்ட அவங்க பேட்டி எடுத்து போடும் பொழுது ஒரு சில சேனல்ஸ் ஏதோ விஜய்க்கு ஆதரவாக அவர்கள் இருக்கிறார்கள், அவங்க வந்து விஜயின் மீது எந்த தவறுமே இல்லை என்று சொல்வது போன்று சில வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களே சொல்றது மாதிரி நாம நேரடியாக சென்று ஒருத்தரையும் பார்த்து பேசி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி அங்க நின்று கேட்கும் பொழுது இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்றதுக்கு தலைகீழாக அந்த சம்பவங்கள் இருந்துச்சு, அந்த தகவல்கள் இருந்துச்சு. குறிப்பா அங்க நடந்த அந்த ஹியூமன் வேவ்ஸ், அந்த கூட்ட நெரிசல் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் தள்ளிவிடும் பொழுது அது அப்படியே போய் விழுந்து அதுதான் வந்து கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்து இறப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். அந்த வேவ்ஸ் ஏற்படுறதுக்கு யாரு காரணம், அப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு, யாரெல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள போனாங்க, இன்னும் பல அரிய தகவல்களை ரொம்ப வெளியில வராத தகவல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவா அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையொட்டி பேட்டி எடுத்திருக்கோம். அது அவங்களுடைய வாக்குமூலமாக இருக்குது, நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்க நம்ம சேனலுக்குள்ள. இதற்கு அப்புறம் ஒரு வீடியோவாக அவங்க சொன்ன வாக்குமூலம் என்ன அப்படிங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஒளிபரப்ப போகிறோம். நீங்க அதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. இப்போ அந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சு, அங்கே என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதில் சில ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அவங்க சொன்னதில் வெளிவராத பல தகவல்கள் இருக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ கரூருக்கு யூடியூபோட ஸ்ட்ரீம் நேரடியாக சென்று கலாய்வுகள் செய்ய போணுச்சு. அங்கே போய் ஒருத்தராக பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படிங்கிற செய்திகளை அந்த விவரங்களை சேகரிச்சுட்டு நாங்கள் போனோம். போய் நாங்கள் பார்த்த இடத்துல குறிப்பாக முதல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர், நல்ல ஒரு வாலிபர், நல்ல வாட்ட சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபர். இந்த சதீஷ்ங்கிற நபர் வந்து ஒரு சாப்பாட்டு கடையில் வேலை பார்க்குறாரு, ஒரு மாஸ்டராக வேலை பார்க்குறாரு. தினக்கூலிக்கு போய் அந்த இன்னமும் வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் அடுப்பெரியும் என்கிற சூழலில் அந்த பொருளாதார பின்னணியில் இருக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ளவர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தன்னுடைய உயிரை பலி கொடுத்துட்டாரு. அவருக்கு 2 குழந்தைகள், 6 வயசில் ஒன்று, 8 வயசில் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காரு. போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க அம்மா கதறி அழுதாங்க ரொம்ப. அந்த உசுறு என்னக்கா அவங்க பையன் 5 மணிக்கு ஃபோனில் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தகவல் என்னக்கா 5 மணிக்கு பேசும்பொழுது சாப்பிடவாயா, வீட்டுக்கு வந்துருவியா, சாப்பாடு வச்சிருக்கையா, வந்துருவியா அப்படின்லாம் அவங்க அம்மா பேசியிருக்காங்க. நான் வந்துடுறேம்மா, வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னாக்கா போலீஸ்ட்டு தகவல் தான், உங்கள் பையன் இறந்துட்டாரு, நீங்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு வாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு வாரி சுருட்டிட்டு ஓடி போய் பார்க்கும்பொழுது உசுரோட காலையில் போன அந்த சதீஷ் என்கிற வாலிபர், அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான வருமானம் அந்த சதீஷ் தான். சதீஷோட வருமானத்தில் தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ காலையில் உசுரோட போன பையன், 5 மணிக்கு ஃபோனில் பேசின பையன் திடீர்னு பணமாக கையில் கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவிற்கு மனநிலை எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மனைவிக்கு இந்த மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்க காலையில் போகும்பொழுது அப்பா கிட்ட ஏதாவது சொல்லியிருந்திருக்கும், இதை வாங்கிட்டு வாப்பா, அதை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லியிருந்திருக்கலாம், வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துருந்துருக்கலாம். அப்பா வரும்போது இதை வாங்கிட்டு வர, அதை வாங்கிட்டு வருவார், வந்தோடனே நம்ம பக்கத்தில் தான் படுப்பார். ஏன்னாக்கா இரவு குழந்தைகள் படுக்கும் பொழுது பெரும்பாலும் பெற்றோர்கள்ட்ட தான் அந்த குழந்தைகள் படுக்கும். அப்போ அந்த பெற்றோரோட அரவணைப்போட கை காலை மேலே தூக்கி போட்டுக்கிட்டு சில குழந்தைகள் நெஞ்சில் படுத்து தூங்கும். எங்கள் வீட்டெல்லாம் அப்படி தான் எங்கள் குழந்தைங்க. இப்போ அந்த மாதிரி தான் எல்லா வீட்டில் குழந்தைங்களும் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த அப்பா காலையில் இருந்தார், ஆனால் சாயங்காலம் பணமாக இருக்கார், அதுக்கப்புறம் எரிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைகளுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அந்த அப்பா இல்லைங்கிறத அந்த குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கும். முதல்ல அந்த அப்பா இல்லாத சூழலில் எப்படி அந்த குழந்தைகள் கிடக்கும். அந்த அப்பாவுடைய அரவணைப்பாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அல்லது திருத்துதலாக இருக்கட்டும், அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த இடம் இன்னைக்கு இல்லை. அந்த நபர் இன்னைக்கு இல்லை. காலைல இருந்தார், சாயங்காலம் இல்லைன்னாக்கா அந்த குழந்தைகள் எப்படி அதை ரிசீவ் பண்ணும், எப்படி உணரும் அதை. அந்த மனைவி, அந்த சதீஷோட மனைவி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த எல்லாருக்கும் விஜய் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு வீடியோ காலில். ஆனால் அந்த சதீஷுடைய குடும்பத்துக்கு இன்னும் ஃபோன் பண்ணி பேசலை அப்படிங்கிற தகவல். நாங்கள் போகிற வரைக்கும் அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசல. ஒருவேளை அதுக்கப்புறம் பேசியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் போகிற வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசல. ஆனால் அதற்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டார் விஜய். இவங்களுக்கு மட்டும் பேசலை. அவங்க அப்போ அவங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கும்பொழுது அவங்களே சொன்னாங்க, அவர் சதீஷோடைய அண்ணன் கார்த்திகேயன் நினைக்கிறேன், அவரே சொன்னார், இல்லைங்க நாங்கள் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டுங்க, அதனால் நாங்கள் எஸ்சியாக இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க ஜாதியின் அடிப்படையில் எங்களை ஒதுக்குறாங்க போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அப்போ எல்லாத்துலேயும் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒருவேளை விஜய் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களோ அல்லது விஜயை கூட
எங்களை ஒதுக்குறாங்களோ அப்படின்னு அவருடைய வாக்குமூலம் வந்து இந்த போன வீடியோவில் இருக்குது. நீங்கள்லாம் நான் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதோ பழியை அள்ளி போடுறேன், சாணி அள்ளி அவர் மேலே வீசுகிறேன் விஜயின் மீது, விஜய் எப்படியாப்பட்ட நபர் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது நான் சொல்லலை. பாதிக்கப்பட்ட நபர் உயிரை பலி கொடுத்த அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒருவேளை அதுக்கப்புறம் பேசியிருந்திருக்கலாம் அல்லது பேசாமல் இருந்திருக்கலாம், பேசினாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ ஷெட்யூல்டு காஸ்ட் என்கிறதுனால ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற பொழுது நம்ம இன்னமும் கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா ஆணவ படுகொலை, இந்த கவினுடைய ஆணவ படுகொலை நடந்துச்சு. கவினுடைய ஆணவ படுகொலையை ஒட்டி திமுக ஏன் அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டங்களை இயற்றவில்லை அப்படின்னு பல கூட்டங்கள் போட்டாங்க. நாமளுமே ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டங்களை ஏன் திமுக இயற்றலை அப்படிங்கிற கேள்வியை நாமளுமே அதை முன் வச்சிருக்கோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றாத அல்லது மௌனம் சாதித்த திமுகவை விமர்சனம் செய்த அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கட்டும், பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும், இதுல திமுகவை விமர்சனம் செய்தவர்கள் அதுல நியாயம் இருக்கு. ஆனா அவர்களில் சிலர், நான் சொல்றது எல்லாரும் இல்லை, அதுல விமர்சனம் வச்சதுல சில அம்பேத்கரிஸ்டுகள், சில பெரியாரிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்துல, அதாவது ஆணவ படுகொலைக்கு அறிக்கை கூட விடாத விஜய் இருக்காருல்ல, அவரை ஆதரிக்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றாத திமுகவை எதிர்க்கிறாங்க. ஆணவ படுகொலைக்கு அட்லீஸ்ட் அறிக்கை கூட விடாத விஜயை ஆதரிக்கிறாங்கனாக்க இது என்ன மனநிலை? இது எப்படி சரியா இருக்கும்? ஆணவ படுகொலைங்கிறது தவறு, அதற்கு சட்டம் இயற்றுங்கள்னு திமுகவை கேள்வி கேட்கிற நாம ஆணவ படுகொலைக்கு அறிக்கை கூட விடாத விஜய் எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? அதன் அடிப்படையில் அப்ப ஒரு ஜாதிய மனநிலையில் இருந்துதான் விஜயம் அணுகுகிறார். அப்ப இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றாதனால யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க? ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். அப்ப அன்னைக்கு அதையொட்டி ஒரு அறிக்கை கூட விடாத அந்த விஜய் வந்து பயங்கரமா மிரட்டுறாரு, விஜய் தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும், விஜய் கேட்கறது சரி, விஜய் கேட்கறது அது, விஜய் கேட்கறது இதுன்னு அதற்கு வயலின் வாசிக்கிற, அதையொட்டி ஆர்ஆர் மியூசிக் போடுகிற அந்த அம்பேத்கரிஸ்டுகள் மற்றும் ஒரு சில பெரியாரிஸ்டுகள், நீங்கள்லாம் உங்களை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துங்க தயவு செஞ்சு. அல்லது ஆதவனுடைய பேர் உள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டு நீங்க செய்யுங்க. திரும்ப அவர்களுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு, விசிகானுடைய கொடியை வச்சுக்கிட்டு நான் ஒரு விசிகாரன் என்று சொல்லிக்கொண்டு விஜயை ஆதரிப்பது தயவு செஞ்சு விடுங்க. ஆணவ படுகொலைக்கு அறிக்கை கூட விடாத விஜயை நீங்களால எப்படி ஆதரிக்க முடியுது என்கிற கேள்வியை நான் பொதுவெளியில் வைக்கிறேன். இதற்கு பதில் சொல்ல தைரியம் இருந்தால் தயவு செஞ்சு வீடியோ கட் பண்ணி போட்டு எனக்கு இந்த பதிலை கொடுங்க. ஒருவேளை தவறு ஏமலா திருத்திக்க தயாரா இருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அப்போ ஒருவேளை ஷெட்யூல் காஸ்டாக சதீஷ் இருக்கிறாரு, அதனால ஒருவேளை அது ஆணவ படுகொலைக்கு அவர் அறிக்கை விடலையா, அப்போ இதற்கும் அதே போன்று ஒரு ஜாதிய மனோநிலையில் அந்த கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிற சந்தேகத்தை நாம் எழுப்பல. அந்த உயிரை பலி கொடுத்த சதீஷனுடைய அண்ணனே அதில் எழுப்புறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேளுங்க. அந்த சதீஷ் இருக்காரு இல்லைங்களா, சதீஷனுடைய மனைவி, அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சுனாக்கா ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ், ஒரு சாதி மறுப்பு திருமணமாக அது நடைபெற்று இருக்கிறது. வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்கள் அவங்க. சதீஷ் ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்தவர், அவங்களுடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்க பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், ஒரு பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஒரு பிசி கம்யூனிட்டி சார்ந்த பெண்ணுக்கும் ஒரு ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்த ஆணுக்குமான திருமணமாக அது நடந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த பிசி கம்யூனிட்டி சார்ந்த அந்த பெண்ணினுடைய பக்கம் இருந்து எந்த ஆதரவுமே அந்த பெண்ணுக்கு இருக்காது. இதுதான் சமூகத்தில் நடக்கக்கூடிய இயல்பாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இறப்புலையுமே அந்த பெண்ணினுடைய தரப்புல இருந்து யாருமே அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவோ எதுவுமே வரல. இப்ப இதற்கு அப்புறம் அந்த பெண்ணினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க இங்கதான் இருக்க போறாங்க, அவங்க வாழ போறாங்க, அவங்க ஒரு வேலையை பார்த்துப்பாங்க, அல்லது அவங்க எப்படியோ அவங்க அந்த குழந்தைகளை வளர்த்துருவாங்க, படிக்க வச்சிருவாங்க, அரசாங்கம் இருக்கிறது, நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அந்த குடும்பத்தினுடைய ஆதரவுங்கிறது இல்லாத சூழல், இதான இயல்பாக இருக்கு. அப்போ இப்படியாப்பட்ட சூழலில் சதீஷனுடைய அந்த இறப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரி, இதில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போன ஃபேமிலி யார் அப்படின்னா ஒரு அம்மா, அவங்களும் இந்த கூட்டத்தில் நெறிப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இதில் சதீஷ் எப்படி இறந்து போனார்னாக்கா அவருடைய டீஹைட்ரேஷன், தண்ணியே இல்லாமல் இறந்து போயிருக்காரு. அந்த கூட்ட நடுவில் போய் சிக்கிட்டு இருக்காரு. அவர் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு பேருந்துகள் வந்து வேற பக்கம் திசை மாற்றி விட்டாங்க. அப்போ ஏன்னா விஜய் வர்றாரு அப்படிங்கிறதுனால வேற ரூட்ல மாற்றி விட்டதுனால இந்த பக்கம் ரூட்ல போகிற பஸ்ஸுகள் எல்லாமே குறிப்பிட்ட மணிக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் வரும் அப்படின்னு ஏற்கனவே அறிவுறுத்தல் செஞ்சதுனால சரி அது வரைக்கும் நம்ம சும்மா தானே நிற்கணும் இங்கே பஸ் வர வரைக்கும் அப்படிங்கிறதுனால சரி விஜய் வராரே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஜய் ரசிகர், சரி பார்க்கலாம், தலைவரை பார்க்கலாம், தளபதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் கூட்ட நெரிசலுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டாரு. பல மணி நேரங்களாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்ட அவருக்கு ஒரு துளி தண்ணி கூட இல்லாம நாவிலிருந்து இந்த அடி தொண்டை வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஈரப்பதமே இல்லாமல் அவருடைய நாவும் அவருடைய தொண்டையும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. தண்ணியே இல்லாம அவ்வளவு கஷ்டத்துல மூச்சு விடாம திணறி போய் அவர் கீழே விழுந்து அதுக்கப்புறம் அங்க நிக்கிறவங்க எல்லாம் அவரை வந்து போகும்பொழுது மிதிச்சு அவருக்கு வந்து பிளட் அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது போஸ்ட்மார்ட்டம் கொடுத்த ரிப்போர்ட். சரி, இப்போ அடுத்ததாக நாங்கள் போனது ஒரு அம்மா ஒருத்தவங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு
ஒரு பெண் இருக்காங்க, கல்யாண வயதில் ஒரு பெண் இருக்காங்க, கல்யாண வயதில் ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு பேரப்பிள்ளை இருக்குது, அவங்களுடைய கணவர் இருக்காரு. இவங்க அவங்க வீட்டில் எல்லாம் விஜய் ரசிகர் அப்படிங்கிறதுனால விஜய் வர்றாருங்கிறதுக்காக வெளியூர்லேருந்து இவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் 7-8 பேர் இங்கே வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் தங்கி விஜயை பார்ப்பதற்காக கும்பலாக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் போயிருக்காங்க. அந்த சம்பவம் நடப்பதற்கு அருகாமையில் தான் அவங்களோட வீடும் இருக்குது. ஸோ அங்கே போயிருக்காங்க. அங்கே போகும்பொழுது விஜய் வர்ற வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் அங்கே நடக்கலன்னு அவங்க சொன்னது. அவங்க பதிவு பண்ணது விஜய் வர்ற வரைக்கும் அந்த கூட்ட நெரிசல் என்பது இல்லை. கூட்டம் இருந்துச்சு, ஆனால் நெரிசல் என்பது இல்லை. அங்கங்கே ஜாலியாக விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மூட்ல தான் இருந்துச்சு. இப்படி நடக்கும் என்பது விஜயோட வாகனம் வருவதற்கு முன்பு வரை யாருக்குமே அந்த அறிகுறிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாகனம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடியே எஸ்பி டிஎஸ்பிலாம் அறிவுறுத்தல் செஞ்சிருக்காங்க விஜய் கிட்ட, நீங்க உள்ள போகாதீங்க, கூட்ட நெரிசல் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படலாம், அதனால கூட்டத்துக்கு முன்னாடியே நின்று நீங்க பேருந்துக்கு மேல நின்று பேசுங்க, எல்லாருக்குமே விசிபிளாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு விஜயும் அந்த ஆதவ அர்ஜுனாவும் அதை தட்டி கழித்து விட்டு இல்லை நாங்கள் உள்ளே போய் கூட்டத்துக்கு நடுவில் தான் நாங்கள் நொட்டுவோம் என்று சொல்லி உள்ளே அதுவும் பஸ் வரும் பொழுது இவ்வளோ பெரிய ரோடு, அந்த பர்மிஷன் கொடுத்த ரோடு, அதில் நடுவில் டிவைடர் இருக்கு. இது இந்த பக்கம் போகிறதுக்கான பாதை, அங்கேருந்து அது வரதுக்கான பாதை, நடுவில் டிவைடர் இருக்கு. இப்போ வண்டி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, பஸ்ஸு கூட்டம் அப்படியே இருக்கு. ஸோ விஜய் வண்டி இங்கே தான் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் அலர்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் விஜயோட வண்டி எங்கள் கிட்ட வந்தோடனே கிராஸ் பண்ணி வர்ற வழியை விட்டுட்டு இந்த பக்கம் ஒன்வேல கட் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதாவது இங்கேருந்து போகிற வழியில் அங்கேருந்து ஆப்போசிட்டில் வண்டி உள்ளே வந்துருச்சு. யார் விஜயோட வண்டி இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்துருச்சு. இப்போ அந்த பக்கம் உள்ளவங்கலாம் ஐயோ வண்டி இந்த பக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தமே, இப்போ வண்டி அந்த பக்கம் போயிருச்சு அப்படிங்கிறதுனால தவறு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த பேரிகார்டு, அந்த நடுவில் உள்ள தடுப்பு சுவருக்குலாம் அதை எகிரி குதிச்சு ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி அதில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. அதில் தான் கூட்டம் நெரிசலானதுக்கு காரணம் அதுதான். இது அந்த இறந்து போன அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நடந்த சம்பவத்துக்கு அருகாமையிலே அவங்களோட வீடு இருக்கு. அதை பார்த்து அவருடைய கணவரே அதை பதிவு பண்ணியிருக்காரு. கூட்ட நெரிசல் என்பது எப்படி ஏற்பட்டுருச்சு, அதுக்கு முன்னாடி கூட்டமாக தான் இருந்துச்சு. கூட்ட நெரிசல் ஏற்படுத்த காரணம் இங்கே வந்த பஸ் நேராக வந்திருந்த பிரச்சனையே இல்லை, அந்த பஸ் கட் பண்ணி ஒன்வேக்குள்ள வந்ததுனால தான் அந்த கூட்டமெல்லாம் இங்கே வர அந்த பஸ் அங்கே போயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டமெல்லாம் அந்த பேரிகார்ட்ஸை தாண்டி தடுப்பூச்சிவரை தாண்டி ஓடும்போது தான் கூட்டம் நெரிசலாக ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெரிசல் தான் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் தடுமாறி விழவோ அல்லது இப்படி தடுமாறி யார் மேலே இப்படி கை வச்சு தள்ளும்போது நெரிசல் ரொம்ப நெரிசலாக இருக்கும்போது ஒருத்தர் தள்ளி விட்டாக்கா அது அப்படியே வேவ்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி அப்படியே போவாங்க இல்லைங்களா. அவரை தள்ளிவிடுவார், அவர் தள்ளிவிடுவார், அப்படி போகும் இல்லைங்களா. அப்படிதான் போவோம், அதான் ஹியூமன் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த கூட்ட நெரிசலில் யாரோ அப்படி தாவி விழுவும் பொழுது ஏற்பட்ட ஒரு ஹியூமன் வேவ்ஸில் தான் அந்த ஒட்டுமொத்த கூட்ட நெரிசலையும் அருகாமல் அங்கங்க இருந்தவங்க கீழே விழுந்தது, பக்கத்தில் உள்ளவங்க அவங்கள மிதிச்சது, இப்படின்னு இறப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிற டீட்டெயில் வெர்ஷனை அவர் தான் கொடுத்தார். அதுலேயும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் ஆகும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்க பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோக்கள் அவங்களே இந்த வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கூட்டத்தில் இருந்தவங்க காலையிலேருந்து விஜய் ரசிகர்களாக வந்தவர், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் முழுக்க காலையிலேருந்து ஆண்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காலையிலேருந்து தலைவர் வந்து எனக்கா 3 மணிக்கு வர போறார் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட். 12:45 டைம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் 3 மணிக்கு வர்றாரு அப்படின்னு திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 மணிக்கு வர போறாருனாங்க காலையிலேருந்து குடிச்சு ஒரு மப்பில் இருந்தாங்கன்னா தலைவனை பார்க்கும்போது இந்த ரசிகர் மூடில் கத்த முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்பொழுது எப்படி ஒரு சரக்கு போட்டு போய் அல்லது ஒரு கோட்டர் சரக்கு போட்டு போய் அல்லது ஒரு 3-4 பீர் அடிச்சுட்டு உள்ள போயிட்டு தலைவரை பார்த்து ஊன்னு கத்தி என்ஜாய் பண்ற ஒரு ரசிகர் கூட்டம் தானே இங்கே வந்த கூட்டம். அது அரசியல்படுத்தப்பட்ட அரசியல் கூட்டம் அல்ல. அந்த ரசிக மனப்பான்மையிலேயே தளபதி நேரா வராரு. திரையில வரும் பொழுதே கோட்டர் ஆஃப் அடிக்கிறானாக்கா நேரா தளபதியை பார்க்க போறா அப்படின்னு தெரிஞ்சாக்கா ஒரு ஃபுல் அடிப்பான் இல்லைங்களா. அதனால காலையிலேருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மணிக்கு வராருனாங்க காலையிலேருந்து குடிச்சாதான் கோட்டரா குடிச்சோம்னாங்க தலைவர் வரும்பொழுது அப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத காலையிலேருந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறதுல அப்படியாக இருந்திருக்கு. இதுல அந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே பெரும்பான்மையாக குடிப்பழக்கத்தோட நல்லா குடிச்சு நிறப்போதையில இருந்திருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லல. விஜயோடைய ஹார்ட்கோர் ரசிகையாக இருக்கக்கூடிய அந்த இறந்து போன அம்மாவனுடைய அந்த பெண் இருக்காங்கல்ல, அவங்க பையன், அவங்க எல்லாமே விஜயனுடைய ஹார்ட்கோர் ஃபேன்ஸ். அதான் வெளியூர்ல இருந்து வர வச்சு கூட்டு போயிருக்காங்க. அவங்களே இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்க விஜயை குறை சொல்லவே இல்லை. பேட்டி இடத்துல விஜய் தவறு செய்து விட்டார் என்று அந்த இறந்து போன அம்மாவுடைய அந்த கல்யாண வயதுள்ள பெண் இருக்காங்கல்ல, அவங்க எந்த இடத்துலையுமே விஜயை குறை சொல்லவே இல்லை. அவங்க அந்த அளவுக்கு தன்னுடைய அம்மா இறந்து போனாலுமே விஜயின் மீது குறை சொல்ற அளவுக்கு அவங்க மனசு வராத அளவுக்கு விஜயனுடைய ரசிகையாக இருந்திருக்காங்க. ஒரு ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய கண்மூடித்தனமா பேச வைக்க அப்படிங்கிறது பாருங்க. இருந்தாலும் அவங்க ஒரு உசுரை இழந்திருக்காங்க. அதனால அந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த உயிரை பலி கொடுத்த அந்த அம்மாவுடைய கணவர் இருக்காங்களா, அவங்க ரொம்ப தெளிவாக
புட்டு புட்டு வச்சார். நான் ஏன் சொல்றேன்னாக்கா, அப்ப குறையே சொல்லாத அந்த பெண் இருக்காங்கல்ல, அவங்களே இதை சொல்றாங்க. முழுக்க முழுக்க குடிச்சிட்டு நிற போதையில தான் எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள எல்லோருமே நல்ல நிற போதையில் குடிச்சு முழு போதையில் தான் அந்த ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் இருந்திருக்கிறது. இது முக்கியமான பாயிண்ட். ஏன் முக்கியமான பாயிண்ட்னு சொல்றேன்னா, அந்த கூட்டம் அதுக்கப்புறம் அவர் வண்டி வழிமாத்து வந்தது, அப்புறம் இவங்க எல்லாம் பார்க்கறத ஓடி வந்தது, இதெல்லாம் ஓகே கூட்டம். அப்புறம் அதனாலதான் கூட்டம் நெரிசலாக ஒரு பக்கம் தேங்கி போய் இறுகி போனது. இந்த ஹியூமன் வேவ்ஸ் சொன்னல, அந்த ஹியூமன் வேவ்ஸுக்கு இந்த ஒட்டுமொத்த குடிகாரர்கள் கூட்டமும் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஒட்டுமொத்த நம்ம நார்மலா இருக்கும் பொழுது இயல்பா இருப்போம், குடிச்சிட்டோம்னாக்கா தடுமாறுவோம். சாதாரணமா பேசும் பொழுது பேச்சு தடுமாறும், கொலகொலன்னு பேசுவோம், நடக்கும்போது தடுமாறுவோம். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்ல எனக்கு போதையே ஏறல அப்படின்னு குடிச்சதுக்கு அப்புறம் எவன் சொல்றானோ அவன் தான் முதல்ல போதையா இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் உலக வரலாறு, இதுதான் உலக வழக்கம். அந்த மாதிரி அந்த கூட்ட நெரிசல்ல யாரோ ஒரு போதையில உள்ள ஒரு 4 பேர் இப்படி மயங்கி, அல்லது மயங்கி மீன்ஸ் அவங்க தடுமாறியோ அல்லது போதையில அப்படி தடுமாறி 4 பேர் இப்படி கையை வச்சு கொஞ்சம் போர்ஸா உள்ள தள்ளனாக்கா ஒட்டுமொத்த அந்த கூட்ட நெரிசலும் வேவ்ஸா மாறிடும். அதுக்கப்புறம் அதுல சில அசம்பாவிதங்கள் நடக்கும். கால் தடுமாறி குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் அல்லது முடியாதவங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு கீழே விழுந்துருவாங்க. கால் தடுமாறி நிக்க முடியாது, அவங்களால கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தோடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வருவாங்க. கீழே கிடக்குறாங்கன்றது தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்கள விட்டு மிதிச்சிருவாங்க. மிதிக்கிறவங்களால மிதிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் கூட அவங்களால மிதிக்காம இருக்க முடியாது. எனக்கு வேற இடமே கிடையாது கால் வைக்கிறதுக்கு. அப்படியாப்பட்ட சூழல் நெரிசலா இருக்கும். அதனால அந்த ஒட்டுமொத்த குடும்பம் குடித்திருக்கிறதுங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க. ஒட்டுமொத்த அந்த விஜயனுடைய ரசிகையை பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க. அம்மா இறந்து போயிருக்காங்க, விஜயன் மீது கூட குற்றச்சாட்டு சொல்லல அவங்க. அப்படி இருந்துமே இது அவங்களால மறைக்க முடியல, அவ்வளவு பேர் குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த ஹியூமன் வேவ்ஸ் ஏற்படுறதுக்கு இந்த குடிகாரர்களாக இருந்த அந்த விஜயோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் முழுமுதற் காரணமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது. அந்த இறந்து போன அம்மாவுடைய கணவர் இருக்காங்களா, அவங்க ரொம்ப தெளிவான அரசியல் புரிதலோடு அவர் இருந்தார். ஆனால் அவர் திமுக காரர் கிடையாது, திமுக அனுதாபியும் கிடையாது, திமுக ஆதரவாளரும் கிடையாது. அவங்க வீட்டில் எங்கேயும் ஸ்டாலினுடைய ஃபோட்டோ கிடையாது, கலைஞருடைய ஃபோட்டோ கிடையாது, உதயசூரியன் ஃபோட்டோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எந்த கட்சியினுடைய ஃபோட்டோவுமே இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க விஜயனுடைய ரசிகர்கள் அதற்காக பார்க்க போயிருக்காங்க. ஆனால் அந்த இறந்து போன அம்மாவுடைய கணவர் இருக்கார்ல, அவர் கேட்ட கேள்வியெல்லாம் ஒரு காமெடி வரும்ல, நீ கேட்ட ஒரு கேள்வியும் செருப்பால் அடிச்சது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி செருப்பால் அடிச்சது மாதிரி கேள்வியில கேட்டார் விஜய் அவர்களே. விஜய் என்னங்க இவரெல்லாம் தலைவனாங்க, இப்படிதான் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரா? இதெல்லாம் இது ஒரு பெரிய கூட்டம்னு பேசிக்கிறாங்க. அந்த காலத்துல எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? காமராஜர் வரும்பொழுது எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? அண்ணா வரும்பொழுது எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி அப்போ உள்ள தலைவர்கள், ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா? எம்ஜிஆர் வரும்பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி எல்லாம் இந்த மாதிரி இறப்புகள் வந்து நடந்ததே கிடையாது. ஏன்னா கட்டுக்கோப்பாக இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரியான தற்கூரிகள் கூட்டமாக இருக்காது அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. அப்ப இந்த கூட்டத்தை சரி நடந்து போச்சு, நடந்ததுக்கு அப்புறம் பொறுப்பேற்றுக்காம கோழையாக தொடை நடுங்கியாக ஓடுவது என்பது அது எப்படிங்க ஒரு தலைவனுக்கு அந்த பொறுப்பேற்காமல் ஓடுகிற ஒரு கோழையை எப்படி தலைவன்னு ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதையே உன்னால பொறுப்பேற்றுக்க முடியலனாக்கா இதை விட பெரிய துயரங்கள் துன்பங்கள் நேரும் பொழுது, இயற்கை சீற்றங்கள்ல மக்கள் இறக்கும் பொழுது, இப்படியாப்பட்ட இறப்புகள் ஏற்படும் பொழுது, ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தால் அவரை நோக்கி கேள்வி எழுப்பும் பொழுது இதே மாதிரி தான் பனையூர்ல போய் ஒளிஞ்சுப்பாரா அப்படின்னு அவரு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வராரு அப்படின்னு வச்சுப்போமே, இந்த மாதிரியான இறப்புகள் அதிகமாக ஏற்படும் பொழுது அவரை நோக்கி அதிகமான கேள்விகள் வரும். ஒட்டுமொத்த கட்சியும் திரும்பிக்கிட்டு கேள்வி கேட்கும், ஒட்டுமொத்த மீடியாவும் திரும்பிக்கிட்டு கேள்வி கேட்கும். அப்ப இதுக்கே அவர் பயந்துகிட்டு போய் பனையூர்ல ஒருத்தரும், டெல்லியில ஒருத்தரும், இன்னொருத்தர் எங்க இருக்கு ஏற்காட்டுல ஒருத்தரும், இன்னொருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியல, இப்படியாக அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே ஓடி ஒளிஞ்சிருச்சுனாக்கா ஆட்சிக்கு வந்து இதே மாதிரி நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக கேள்வி எழுப்பும் பொழுது பனையூர்லையும் டெல்லியிலையும் அங்கேயுமே ஒளிஞ்சுப்பாங்களா? அப்ப மக்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்களா அப்படின்னு செருப்ப கழட்டிட்டு அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அதோட அந்த விஜயனுடைய ரசிகைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பெண் இருக்காங்கல்ல, அவங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. அவங்களும் அந்த கூட்டத்தில் கீழே விழுந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து மிதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இந்த பிள்ளைய வந்து இந்த பெண்ணை வந்து கை கொடுத்து அந்த கூட்டத்துல இருந்து மிதிப்படுறவங்கள பிடிச்சு தூக்கி ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு மறுபடியும் யாரையோ காப்பாற்றுவதற்காக அந்த அம்மா உள்ள போனவங்க. அவங்க மல்லாக்க விழுந்து மிதிச்சதுல மார்ல உள்ள எலும்பு உடஞ்சி உள்ள குத்தி இருக்கு. அப்படிதான் அவங்களோட இறப்பு நடந்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதையும் அவங்க பதிவு பண்ணாங்க. நம்ம பேசும்பொழுது அதையும் சொன்னாங்க அவங்க. இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க சொல்றாங்க. கீழே விழுந்தோடனே அங்க உள்ள கூட்டம் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கூட்டமாக இருந்துச்சுங்க. மனிதாபிமானம்ங்கிறது அந்த கூட்டத்துக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறத விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய அவங்களே தன்னுடைய சக விஜய் ரசிகர்களை, தன்னுடைய சக விஜயனுடைய கட்சி தொண்டர்களே அவங்க சொன்ன வார்த்தை தான். மனிதாபிமானம், ஒரு பூனை கீழே கிடக்குதுங்க அடிபட்டு, ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கீழே கிடக்குது, நம்ம போகும்போது அப்படியே கண்டுக்காமல போவோம், ஒரு இலக்க குணத்தோட பார்த்துட்டு அதை என்ன எதுங்கிறத எடுத்து ஓரமாக விட்டுருப்போம். நடு ரோட்டில் கிடக்குது எங்கேயாவது அடிபட்டு செத்துருமே அப்படிங்கிற ஒரு கருணை உள்ளத்தோட ஒரு குற்ற உணர்வோட அதை தூக்கி ஓரமாவது விட்டு போவோம் இல்லைங்களா? அந்த குற்ற உணர்வு கூட இல்லாம அந்த ஒரு இரக்க குணம் என்பதே இல்லாத ஒரு காட்டு மிராண்டிகளாக ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கூட்டத்தை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். விழுகிறேன், எல்லாரும் என்ன ஏறி மிதிச்சுட்டு பெண்ணு கூட பார்க்காம போயிட்டே இருக்காங்க. கை கொடுக்குறேன், யாருமே என்ன தூக்கி விடல. தூக்கி விட முடியும், ஆனா தூக்கி விடல. எல்லாருமே ஏறி மிதிச்சுட்டு
வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க என்னைய, எங்கள் அம்மா தான் என்னை தூக்கி விட்டாங்க அப்படின்னு அதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் அங்கே ஒரு இறப்புகளும் அங்கே நடந்திருக்கு. இதே போன்று நம்ம இன்னொரு ஃபேமிலியும் பார்த்தோம். கிட்டத்தட்ட நிறைய ஃபேமிலியை மீட் பண்ணி பேசணும், இறந்தவங்களுடைய ஃபேமிலியில், அடிப்பட்டவங்களுடைய ஃபேமிலியில். அதில் யாரெல்லாம் இல்லை நான் பேசுகிறேன் நீங்கள் கேமரா ஆன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ அல்லது நம்ம கேட்டது ஒத்துக்கிட்டாங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை வேண்டாம், திரும்ப திரும்ப நினைவுகளை நினைவூட்டுறது மாதிரி இருக்குது, திரும்ப அந்த கஷ்டத்துக்குள்ளே போகிறது மாதிரி இருக்குன்னு பல பேர் மறுத்தாங்க. அவங்க யார்கிட்டையும் நம்ம வீடியோவும் எடுக்கலை. அவங்களை பார்த்ததற்கான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியிட போகிறதும் இல்லை. அவங்க பர்மிஷனோட யாரெல்லாம் வீடியோ பேசியிருக்காங்களோ அதை மட்டும் தான் வெளியிட போக போகிறோம். தார்மீகத்தோட அந்த கடமையை நம்ம செய்ய போகிறோம். இன்னொரு குடும்பத்தை பார்க்க போகும்பொழுது ஒரு காவல்துறையில் வேலை செய்கிற ஒருவர், அவருடைய மனைவி, அவங்க 2 குழந்தைங்க. இதே மாதிரி 8 வயசில் 3 வயசில் ஒரு குழந்தை, 6 வயசில் ஒரு குழந்தை. ஸோ அவங்களுக்கெல்லாம் 7 வருஷமாக என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் அந்த நடக்கிற சம்பவம் நடந்த இடத்தை ஒட்டி பக்கத்தில் தான் அவங்க வீடு, இந்த காவலர் குடியிருப்புக்குள்ளே தான் அவங்க வீடு. அவங்களும் இதே மாதிரி ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், வெவ்வேறு சாதிகளை கல்யாணம் நடக்குதுங்கிறது சாதாரண விஷயமா? அது நடந்ததுக்கு அப்புறமா அவங்க இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்வது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டமான சிரமமான சூழல். அதை இவங்க கல்யாணம் பண்ணி அவங்க தன்னுடைய லைஃப்பை வந்து ஒரு லவ்வபுளாக அன்போடு அவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், யமனாக எந்த சம்பவத்தில் அவங்களோட உயிர் பறிவு இருக்குங்கிறத பாருங்கள். அவங்க ஒரு விஜய் ரசிகர், அவங்களுடைய மனைவி அதை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. நல்லவேளை அவங்க போகும்பொழுது ஃபஸ்ட்டு குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இப்போ வருவார், அப்போ வருவார், அப்போ வருவார், இப்போ வருவார், எனக்கு 4 மணிக்கு வந்துருவார், 3:30 வந்துருவார் அப்படிங்கிறதுக்காக லஞ்சு ஊட்டிட்டு அவங்களும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. போய் நிற்கும் பொழுது வெயில் அதிகமாகிருச்சு, பிள்ளையால் இருக்க முடியல. 2வது ரொம்ப டைம் ஆயிருச்சு, புள்ள பசிக்குதுன்னு அழுதவனைங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவதற்காக கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு நீங்கள் சோறு விட்டுங்க, நாமே பார்த்துட்டு வந்துடுறோம், இந்த வந்துடுவார் அந்த வந்துடுவார்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்தாலும் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு குழந்தைய சாப்பிடுவதற்காக வீட்டில் விட்டுட்டு போனவங்க அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி இறந்துட்டாங்க. இதில் கெட்டதுலையும் ஒரு நல்லது என்னன்னாக்கா, நல்ல வேளை அந்த குழந்தை பசிச்சதுன்னு அழுதுனால கொண்டாந்து இந்த சாப்பாடு டைம் தான் ஒன்றா விட்டு போனாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த அவங்க இல்லை, அந்த இறந்துட்டாங்க. அது யாருனாக்கா நிறைய வீடியோ ஒன்று வைரல் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் ஐயோ தங்கம், நான் இனிமேல் என்ன பண்ணுவோம் தங்கம், போயிட்டே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழுவார். அது சில பேர் வந்து ட்ரால் கூட பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து என்ன என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா ஒன்று சிரிக்கும் சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு அந்த அம்மா தான் இந்த அம்மான்றது மாதிரி நிறைய ட்ரால் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா இந்த அம்மா கிடையாது, அவங்க வேறு. அவங்க ஏதோ ஒரு மாநாட்டில் போய் சொன்னது, அந்த அம்மா வேறு, இந்த அம்மா வேறு. இந்த ட்ரால், இந்த மீம்ஸ் பரவணுச்சுங்களா, வீடியோ மீம்ஸ். இதை குறித்து அந்த காவல்துறையில் வேலை செய்கிறவர் இருக்கார்ல, இந்த இறந்த போனவருடைய கணவர் இருக்கார்ல, அவர் இந்த ட்ராலை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரி சொல்லி ரொம்ப கிண்டல் கேலி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஊண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவர் காவல்துறையில் வேலை பார்க்கறதுனால அவருடைய முகத்தை நம்ம காமிக்கல, அதிகமாக அவர்கிட்டையும் பேசுகிறேன்னா அவருடைய வேலைக்கு ஒரு வேலை ஊர் உழைக்கிறதா ஆகிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அவருடைய முகத்தை காமிக்கல, நம்ம அவர்கிட்ட அதிகமாக பேசவும் முடியல. அவங்க இறந்து போனவங்களுடைய அம்மா தான் சில விஷயங்கள் பேசினாங்க, ரொம்ப உணர்வுபூர்வமாக சில விஷயங்கள் பேசினாங்க. அது மட்டும் தான் நம்ம பதிவு பண்ணோம், அவங்களுடைய அனுமதியுடன் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, 3 வயசில் ஒரு குழந்தை, 6 வயசில் ஒரு குழந்தை. இப்போ அம்மா இல்லை, அந்த 3 வயசு 6 வயசில் அம்மாவுடைய அரவணைப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுலேயும் இந்த உணவு சாப்பாடு ஊட்டுறது இருக்குல்ல, அது எவ்வளவுதான் அப்பங்காரன் வந்து அன்பு செலுத்தினாலும் அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குற ஒரு பொருளாதாரத்தை அவங்ககிட்ட. எனக்கு பெரும்பாலும் இந்தியாவில் பெண்கள் வீட்டை பார்த்துக்கணும், ஆண்கள் வேலைக்கு போகணுங்கிற ஒரு பிற்போக்குவாதமான ஒரு விஷயம் இருக்குல்ல, பெரும்பான்மை எல்லாம் அப்படி தானே இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த சோறு ஊட்டுறதுல அப்போ தோற்றுருவான். சோறு ஊட்டுறதுல அது குழந்தைகள்கிட்ட சோறு ஊட்டும் பொழுது கண்டிச்சு ஊட்டணும், சத்தம் போட்டு ஊட்டணும், சில நேரங்களில் லைட்டாக அதட்டி ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து இந்த அப்பங்காரனை தோற்றுருவானுங்க. அதில் எப்பவுமே இந்த சோறு ஊட்டுறதுங்கிறதுல அம்மாவுக்கு தான் அந்த குழந்தைகள் பயப்பட்டுருக்கும். இப்போ அந்த 2 குழந்தையுமே அந்த இடத்துல உள்ள வயசில் தான் அந்த குழந்தைகள் இருக்குது. அம்மா இரவு படுக்கும் பொழுது அம்மா கிட்ட படுக்கிற வயசு, சாப்பிடணும் அப்படின்னாக்கா அம்மா ஊட்டி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற வயசில் உள்ள குழந்தைகள். இப்போ இந்த 2 குழந்தைங்க அந்த அம்மா இல்லை, முதல் நாள் இருந்தாங்க, மறுநாள் இல்லை. இப்போ அந்த குழந்தைகளோட மனநிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் அம்மாவை தேடுகிற வயது இருக்குல்ல, நம்ம வயசாகி அம்மா இறந்தா கூட நம்மளுக்கு ஒரு 50 வயசு, நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு 75-80 வயசு, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த இறப்பை நம்மளால் தாங்கிக்க முடியாது, பல நாள் அழுதுட்டு உட்காந்துருப்போம். அந்த குழந்தை அம்மாவுடைய ஸ்பரிசம் தேவையாக இருக்கும், அம்மாவுடைய மூச்சு காற்று தேவையாக இருக்கும், அம்மாவுடைய அரவணைப்பு தேவையாக இருக்கும், அம்மாவுடைய கதகதப்பு தேவையாக இருக்கும், அம்மாவுடைய சீலைக்குள்ளே போத்திக்கிட்டு தூங்குற அந்த வெப்பம் அவங்களுக்கு தேவையாக இருக்கும். அப்படியேப்பட்ட வயசு 3 வயசு 6 வயசுங்கிறது இன்றைக்கி அந்த அம்மா இல்லை. ஏதோ வயசாகி இறக்குறாங்க அல்லது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ ரீதியாக இறக்குறாங்க அப்படிங்கிறது வேறு. போனாங்க ஆனால் திரும்ப பணமாக வர்றாங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படின்னாக்கா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது எப்படி பெரியவங்க ஏற்றுப்பாங்க? அது எப்படி பெரியவங்களாம் ஏற்றுக்க முடியாதுனாக்கா அந்த குழந்தைங்க யோசிச்சு பாருங்கள். இந்த இறப்புகள் எல்லா வீட்லேயுமே குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குழந்தை
குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, அல்லது குழந்தையோட அம்மா, அல்லது இப்படி எல்லா வீட்லையுமே குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் யார் என்ன பதில் சொல்ல போகிறா? இதில் இன்னொரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிருக்கு. அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் வரும்பொழுது ஒரு 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 1.5 வயசு குழந்தைய ஒரு அப்பாக்காரன் தூக்கிட்டு போய் வச்சு அழுவான். அப்புறம் முட்டி போட்டு அந்த குழந்தைய ஒரு காலில் வச்சு அழுவான். ஐயா நான் போலிங்கய்யா, வீட்டில் மனைவி தான் வந்து அக்கா கிட்ட கொடுத்துட்டாங்க குழந்தையா, ஐயோ என் குழந்தை போச்சுன்னு சொல்லிட்டு அழுவார். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் 2 நாள் கிட்டத்தட்ட எனக்கு தூக்கம் இல்லை, ஒரே அழுகை தான் எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப உலுக்கிய ஒரு வீடியோ அமைஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கும் போனோம் நம்ம. அவங்க நிறைய பேட்டியும் கொடுத்துருக்காங்க நிறைய சேனலுக்கு. நம்மகிட்ட பேசும்போது ஒருத்தர் பேசினார், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு முதியோர் ஒருத்தர் பேசினார். ரொம்ப தெளிவான ஒரு பார்வையோடு பேசினார். அந்த விஷயத்தை எப்படி அணுகணும், அதில் யார் தவறு செஞ்சா என்ன நடந்துச்சுங்கிறது ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சார். ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சார். ஆப்போசிட்டில் வந்தது, கூட்டம் நெரிசலானது, அப்புறம் இங்கேருந்து இங்கே தாவி குதிச்சது, இப்படி எல்லா விஷயத்தையுமே அவரும் ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சார். ஒரே குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இறந்து போனது இல்லை பார்த்துருப்பீங்க. அந்த 2 பெண் குழந்தைகள் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அதில் ஒரு பெண் குழந்தை வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை, பக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய டாப்பர் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்னாக்கா அந்த பாப்பா தான். அது எல்லா விஷயத்துலையுமே ஒழுக்கமாக நடந்து கொள்வதாக இருக்கட்டும், படிப்பில் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில், டான்ஸில், அவங்க பரதநாட்டியம்லாம் அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாத்துலேயுமே எடுத்தீங்கன்னாக்கா அந்த பாப்பா வந்து நம்பர் 1 இருந்திருக்கு. அந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாணவியாக அந்த பாப்பா இருந்திருக்கு. ஃபியூச்சரில் அது ஒரு IAS இருந்திருக்கலாம், IPS இருந்திருக்கலாம், அல்லது ஒரு அரசு உத்தியோகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்கலாம், ஏன் CM-ஓட இருந்திருக்கலாம், பிரைம் மினிஸ்டரோட இருந்திருக்கலாம், இல்லை பெரிய பொறுப்புகளில் இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய பெரிய பொறுப்பில் கூட போயிருந்திருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு அறிவுடைய ஒரு பொண்ணு. ஏன்னா இப்படி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் தான் அப்துல் கலாம், APJ அப்துல் கலாம். இப்படி ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. இப்படி ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தவர் தான் சிவன். இப்படி ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தவர் தான் நானும். இப்படி ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தவர் தான் இங்கே உள்ள பல பேரும் அரசு பள்ளியிலேருந்து படித்து வந்திருப்போம். அப்படியாக அந்த பாப்பா ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு பொண்ணு. அந்த இறப்பை ஒட்டி அந்த பள்ளியில் வந்து பெரிய இரங்கல் கூட்டமே நடத்திருக்காங்க. ஊர் முழுக்க பள்ளி சார்பாக ஆசிரியர்களே காசு போட்டு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி அவங்களே வந்து ஊர் முழுக்க அந்த பாப்பாவுடைய போஸ்டர் அடித்து எங்கே பார்த்தாலும் விட்டு இரங்கல் வருந்துகிறோம் அப்படின்னு விட்டு வாத்தியார்கள் காசு போட்டு பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா அந்த பாப்பா எந்த அளவுக்கு படிப்பில் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்திருக்கும், ஆசிரியர் கூட எந்த அளவுக்கு ஒரு அன்பாக இருந்திருப்பாங்க, எப்படி இப்போ ஒரு பிடிப்போட இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பாப்பா உயிரோடு இல்லை, 2 பாப்பாவும் இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டில். அவங்க தான் அவங்க அம்மா தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. திரும்ப அந்த கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அம்மா எங்கோ ஒரு மூலையில் இருந்திருக்காங்க. திரும்ப அங்கே உள்ளவங்க தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகளும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அந்த 2 பாப்பாவும் இறந்துருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அவங்க மிதிப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி இந்த 2 பாப்பாவும் உயிரோடு இல்லை. நாங்கள் போகும்போது அந்த அம்மா அழுது டயர்டாகி தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் கொஞ்சம் சத்தம் போட்டு தான் அவங்க அக்கான்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எந்திரிச்சு வந்தாங்க. என்னன்னு கேட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைகள் பாருங்கள், எவ்வளவு சின்ன குழந்தைகள் பாருங்க. அவங்க விஜயை பார்க்க போகணுன்னு அவங்க அம்மா கிட்ட 2 நாளாக காலை பிடிச்சி அழுது கெஞ்சி கதறி கூத்தாடி தான் போயிருந்திருக்காங்க. ஏன்னா விஜயோட ரசிகையாகவும் இருந்திருக்காங்க, அதனால தான் போயிருந்திருக்காங்க. இவ்வளவு சம்பவத்துக்கு விஜயை பிடிக்கும் என்பதற்காக காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி கதறி அழுது டாப்பர் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு விஜயனுடைய கூட்டத்துக்கு போய் இறந்திருக்காங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இறப்புகளை ஒட்டி அங்கேருந்து வேன் எடுத்துட்டு வித்தின் 1 ஹவருக்குள்ள திருச்சிக்கு போயிட்டு அங்கே உள்ள பிரஸ்ஸை கூட சந்திக்காமல் பிரஸ்ஸை சந்தித்து இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், நாங்கள் என்னதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அங்கே மூஞ்ச மறைச்சிக்கிட்டு தெரிச்சு ஓடி இருக்காருன்னா, அப்போ இந்த இறந்து போன அந்த குழந்தைகளை யோசிச்சு பாருங்க. அவர்கள் மீது இந்த விஜய்க்கு என்ன அக்கறையாக இருக்கும். 11 நாள் கழிச்சு வீடியோ காலில் வராரு. சரிப்பா, வீடியோ காலில் வந்து அனுதாபம் தெரிவிக்கிறேன்னாங்க, அந்த 2 நாள் 3ஆவது நாளில் வந்து ஒரு வீடியோ காலில் அனுபவம் அந்த அனுதாபம் தெரிவிக்க வேண்டியதுன்னா, அதே IRS ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அனுப்பி, நான் அவங்கள்ட்ட பேசி ஆகணும், தூக்கமே வர மாட்டேங்குது, அதனால் உடனடியாக போங்க, ஃபோனை கொண்டு போய் கொடுங்க, நான் அவங்கள்ட்ட பேசி ஆகணும், இப்போ நேரடியாக போனால் சரி வராது, ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அனுப்ப வேண்டியதானே. என் குருமூர்த்தி ஐடியா தெரியலைங்களா? அப்போ இந்த ஃபோன் வீடியோ காலில் நடந்தது என்னன்னாக்கா, அருண்ராஜ் உட்பட ஒரு 6-7 பேர் போயிருக்காங்க. 2 ஆடி காரில் சென்னையிலேருந்து கரூருக்கு ஆட்கள் அனுப்பியிருக்கிறார் விஜய். நாங்கள் இருக்கும்போது தான் சம்பவம் நடந்துச்சு, அது எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடி காரில் 2 ஆடி காரில் வந்திருக்காங்க, 6-7 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வரும்பொழுது அருண்ராஜ் தலைமையில் வந்திருக்காங்க. வந்து தான் அருண்ராஜுடைய ஃபோனில் விஜய்க்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி கொடுத்து பேச வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு சம்பவங்கள் அது நடந்திருக்கு. சரி, அருண்ராஜ் வந்திருக்காரு, ஏன் ராஜ்மோகனுக்கு பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணுன்ற நோக்கமே இல்லையா? சரி, புசி ஆனந்த் மீது வழக்கு இருக்கு, ஆதவர்ஜுனா மீது வழக்கு இருக்கு. சரி, ராஜ்மோகன் மீது என்ன வழக்கு இருக்கு? ராஜ்மோகன் தான் அந்த சம்பவ இடத்துக்கே போல, அவர் மீது எந்த வழக்குமே கிடையாது, பொட்டி கேஸ் கூட கிடையாது. அப்ப ராஜ்மோகனும் அருண்ராஜ் கூட போயிட்டு நானும் பார்த்துட்டு வரேன், என்னால இருக்க முடியலன்னா, இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அதை நான் போய் பார்த்துட்டு வந்தா மனசாரம், குழந்தைகளாம் இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கட்சியை விடுங்க, உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நபராக இருந்திருந்தால், சோறு திங்கிறவனாக இருந்தால், சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனாக இருந்தால், இந்த மக்கள் மீது அக்கறை இருப்பவனாக இருந்திருந்தால், இவர் இந்த மேடையில் பேசினதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால், இந்த அரண்கிரம்னு பேசுறாங்கல்ல அதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால், அன்பு என்பது துளியளவாவது அவரிடம் இருந்திருந்தால், இல்லைங்க நான் காசுக்காகலாம் தாவேக்காவில் வேலை பார்க்கல, மக்களுடைய நலனுக்காக மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம்
ஏற்படணும் என்பதற்காகத்தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கேன், அந்த மாற்றத்தை இந்த கட்சி கொண்டு வரும், அதற்காக நான் வந்திருக்கேன் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இறந்த 40 குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பும் பொழுது ஏன் அந்த வண்டியில் இடம் இல்லையா? ஆடிக்காரில் இருந்து போனாங்க, இடம் இருக்குல்ல, ஏறிட்டு போயிருந்துருக்கலாமா இல்லையா? சரி, இடம் இல்லைன்னே கூட வச்சுக்கோங்க, உங்கள் காரில் போயிட்டு வாங்க, 42 உசுறு போயிருக்குல்ல, நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம்ல, பார்த்துட்டு வந்தோம்ல, நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குல்ல, எல்லாரோட உங்களுக்கு அதிகமான சம்மந்தம் இல்லை, கட்சி பொறுப்பாளர் தானே நீங்கள் தானே போய் டிவியில் உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்க, யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து எங்கள் தலைவர் வீடியோ காலில் வருபவர் அல்ல மாதேஷ், வீடியோ காலில் வருபவர் அல்ல, எங்கள் தலைவர் நேரடியாக வருபவர், வீட்டுக்குள்ளே வருபவர்னு சொன்னீங்க. நீங்கள் வீடியோ காலில் தான் போயிருக்காரு, போய் பார்க்க வேண்டியதானே? 42 பேரும் காரில், அவங்க காரில் போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? இப்போ இந்த ராஜ்மோகன் பண்ணுற நபர்களை மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கட்சியில் உள்ளவங்கள மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் இந்த அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே அவங்களே வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயத்தை நான் பேசியிருக்கேன். இதில் என்னென்ன தவறுகள் நடந்தது, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு போன்ற இன்னும் பல விஷயங்களை அவங்க நேரடியாக விளக்கியிருக்காங்க. அது அடுத்தடுத்த வீடியோக்களில் பாருங்க. இந்த யூடியூப் சேனல்ஸில் ஏதோ விஜயின் மீது தவறே இல்லாதது போன்று பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதெல்லாம் யார் எடுத்து போட்டிருக்காங்கன்னா, இறந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்து அவங்கள பிக் பண்ணி அவங்க கிட்ட மட்டுமே பேட்டி எடுத்து அவங்க விஜயின் மீது தவறே சொல்லாமல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்போ நாம் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஒருத்தரையும் பிடிச்சி பேட்டி எடுக்கும்போது தான் தெரியுது என்னென்ன வெர்ஷன். இவங்க விஜய் ஃபேனாக உள்ளவங்க விஜயின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அந்த நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கல, ஆனால் நடந்த சம்பவத்தை மட்டும் விளக்குறாங்க. அதில் இன்னொருத்தர் அந்த இறந்து போனவங்களுடைய அப்பாவோ அல்லது கணவரோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள பேட்டி எடுக்கும் பொழுது தான் இது அரசியலாக அணுகி என்ன நடந்துச்சு, விஜய் என்ன தவறு பண்ணாரு, அவர் எஸ்பி டிஎஸ்பி சொல்லும் கேட்காம வந்தது தவறு, உள்ள வந்தது தவறு, ரெண்டாவது ஒன்வேல கட் பண்ணி வந்தது ரெண்டாவது தவறு, அப்புறம் பஸ்ஸை நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மயங்கி விழுந்து இறப்பு நடக்கும் பொழுது கையை காமிச்சு காலை காமிச்சு செருப்பு தூக்கி வீசி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தண்ணி இல்லை எல்லாரும் மயங்கி விழுறாங்க சாகுறாங்க என்று சொல்லியுமே விஜயனுடைய பாதுகாவலர்களுக்கு அந்த விஷயம் காதில் விழுந்துமே அது விஜய் கிட்ட அறிவுறுத்தாமல் நின்றுருக்காங்க. விஜய்க்குமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தண்ணியை தூக்கி போடுறாரு. ஆனால் இறப்புகள் நடக்குதுன்னு தெரிஞ்சுமே அவர் அந்த ரசிகர் மீது, தன்னுடைய ரசிகர் மீது, தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடணும்ப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டுமே அவர் செயல்பட்டு இருக்கிறார். உண்மையிலேயே இந்த மக்கள் மீது, அவருடைய தொண்டர் மீது, அவருடைய கட்சி நிர்வாகிகள் மீது, ரசிகர் மீது அக்கறை இருந்துச்சுனாக்கா, ஐயோ இவ்வளோ பேர் கூட்டம் இருக்க, நெரிசலாக இருக்கு, மயங்கி விடுறாங்களே, நாம் என்ன பண்ணுவோம், கூட்டத்தை நண்பா நண்பியஸ் நம்ம இந்த கூட்டம் இதுக்கு மேல் தொடர்றது சரியில்லை, அதனால நான் உடனடியாக கிளம்புறேன், நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போங்க, ரொம்ப நெருக்கமாக பாருங்க, நிறைய பேர் மயங்கி விடுறாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வருது, சரியில்லை, சூழல் ஏதாவது தவறாக போகுது, அதனால நம்ம இன்னொரு நாள் ஒரு இடத்த நான் சொல்லி பர்மிஷன் வாங்க சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம ஒரு கூட்டம் போடுவோம், இந்த இடத்துல கூட்டம் போடுவது தவறு, இது மனித உயிர்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஆபத்து, உயிர் ஆபத்து, உசுறு போனால் வராது, அதனால காசு போனால் பரவாயில்ல, உசுறு போனால் வராது, எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது, மாண்டார் திரும்புவதில்லை, அதனால இந்த கூட்டத்தை நம்ம வேற ஒரு இடத்துல 100 நாள் போட்டுப்போம், இன்னைக்கு எல்லாரும் கலைஞ்சு போங்க, உசுறு ரொம்ப முக்கியம் நண்பா நண்பீஸ், அதனால எல்லாரும் கலைஞ்சு போங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு புசியானத்தை சொல்கிறேன், வேற ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம ஆடாமற அங்கே உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அந்த உசுர்கள் மீது, அந்த இறந்து போன குழந்தைகள் மீது, உன்னுடைய ரசிகர்கள் மீது அந்த காலை பிடிச்சி கெஞ்சி கதறளிச்சு அந்த குழந்தையின் மீது உனக்கு அக்கறை இருந்துச்சுனாக்கா, அங்க இருந்து செத்து கிடந்த அந்த அம்மாக்கள் மீது உனக்கு அக்கறை இருந்துச்சுனாக்கா, அங்க இறந்த அந்த குடும்ப தலைவர்கள் மீது, உன் ரசிகர்கள் மீது உனக்கு அக்கறை இருந்துச்சுனாக்கா, அந்த கூட்டத்தை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நீ கிளம்பி இருந்திருக்கணும். செஞ்சியா? ஏன் செய்யல? அதை ஒட்டி விஜய் அடுத்ததாக நேரா போய் பார்ப்பதற்கு பர்மிஷன் கேட்டிருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா? அதுல அவர் சில பாதுகாப்பு கேட்டிருக்காரு. அதாவது ஏர்போர்ட்ல ஃபுல் ஆயுதம் ஏந்திய போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா, அப்புறம் இங்கேருந்து போகும்பொழுது பாதுகாப்பு தரணுமா, ஒட்டுமொத்த ரோட்டையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வைக்கணுமாமா. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரம்ப் தமிழ்நாட்டுக்கு வராருனாக்கா அவருக்கு எவ்வளவு பாதுகாப்புகள் கொடுப்பாங்களோ அந்த பாதுகாப்பை அவருக்கு நொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்புல. இல்லை, இந்த சம்பவங்களில் எதுலையாவது விக்கிரவாண்டியில் நடந்த சம்பவத்திலேயோ அல்லது மதுரையில் நடந்த சம்பவத்திலேயோ அல்லது கரூரில் நடந்த சம்பவத்திலேயோ நாமக்கல் நடந்த சம்பவத்திலேயோ மற்ற இடங்களில் விஜய் கூட்டம் போடும் பொழுது அங்கு இறந்தவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ இந்த சம்பவங்களில் விஜயின் மீது ஒரு சிறு துரும்பாவது பட்டிருக்குமா, ஒரு சிறு கீறலாவது விஜயின் மீது விழுந்திருக்குமா? விழல. அப்ப விஜய் பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த நிமிடம் வரைக்கும் இல்லையா? அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பாதுகாப்பை அதிகரிக்கணும், பாதுகாப்பை அதிகரிக்கணும் ஏன் கேட்டுட்டு இருக்காங்க? இதுல பாதுகாப்பு இல்லாமல் போனது யாருக்கு? விஜய்க்கா? விஜயை பார்க்க ரசிகர்களுக்கா? பாதுகாப்பு இன்மை என்பது விஜயை பார்க்க விஜயனுடைய ரசிகர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் அந்த கூட்டத்தில், அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் இருக்கிறார்களே தவிர விஜய்க்கு பாதுகாப்பு இல்லாமல் இல்லை. விஜய் முழு பாதுகாப்புடன் இருக்கிறார். இந்த நிமிடம் வரை இந்த கூட்டங்கள் நடத்தியதில் விஜயின் மீது ஒரு சிறு துரும்பு கூட படாமல் விஜய் போயிட்டு அப்படியே லட்டு மாதிரி திரும்ப வந்திருக்காருனாக்கா எதற்கு அப்ப பாதுகாப்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். திரும்ப எதுக்கு உனக்கு பாதுகாப்பு அறிவிப்படுத்துற? சம்பவம் நடந்தது, இறந்தது பொதுமக்கள், குழந்தைகள், ஒரு வீட்டில் உள்ள உசுறு, ஒரு வீட்டில் உள்ள குடும்ப தலைவன் தலைவி இறந்திருக்காங்க. அப்ப நீ பாதுகாப்பு வேணும்னு கேட்கறது மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நீ சொல்லி கேட்கணுமே தவிர உனக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும்னு சொல்லி கேட்கறனாக்கா அப்ப மக்களோட உயிரின் மீது உனக்கு என்ன அக்கறை இருக்கு? அப்ப நீ ஆட்சிக்கு என்னத்தை புடுங்க போற என்கிற கேள்வியை வருங்காலத்தில் மக்கள்கள் நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்பொழுது உங்களுக்கே
அது புரியும். ஸோ அந்த வீடுகளுக்கு நேராக போய் பார்த்துட்டு வந்தோம்னா எனக்கு இன்னமும் கோபம் அதிகமாகிருச்சு. அதில் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள். இதில் நான் சொல்கிறேங்கிறத நீ முடிவெடுக்க வேண்டாம். நீங்கள் நேரடியாக கரூர் கூட போங்க, அந்த வீடுகளுக்கு கூட போங்க, போய் பாருங்கள். அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவு எடுங்க. நான் சொல்கிறதுக்காக நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தோணுது அங்கே போய் பார்த்ததை பேசுனதை நான் சொல்லியிருக்கேன். நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம்.